கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உலகெங்கும் உள்ள கிறிஸ்துவ ஜனங்கள் இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடுகிற நாளாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2025 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நாம் நீதிமானாக்கப்படும்படி உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக அவரோடு கூட நாம் எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோமா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு சவால் விடுகிறது, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால் என்று சொல்லி. நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறோமா? உயிர்த்தெழுதல் என்கிறதான பதத்திற்கான கிரேக்க பதம் அனாஸ்டசிஸ். அனாஸ்டசிஸ் என்று சொன்னால் நிற்பதற்காக எழுப்பப்படுதல். நாம் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டவர்களாய் விளங்குகிறோம் என்று சொன்னால் நாம் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் விளங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் நிற்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அல்லது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது போல நாம் மரித்தவர்களுக்கு மத்தியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுது தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுப்பப்பட்டவர்கள் என்கிறதை நினைத்து நாம் நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you all a happy resurrection day. God bless you all.